السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك. وقال نبينا صلى الله عليه وسلم إذا صليتم على الميت فاخلصوا له الدعاء أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் என்கிறான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மீதும் பின்பற்றும் நிலவட்டுமா. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இறுதி லட்சியம் என்பது ஒன்று இருக்கும், கடைசி விருப்பம் என்று ஒன்று இருக்கும். ஒரு மனிதனுடைய இறுதி விருப்பம் என்பது அவரவருடைய வாழ்க்கை முறையின் அளவிற்கு இருக்கும். ஒரு மனிதர் தொழுகையாளி தீர்காயின்னு சொன்னா அவருடைய இறுதி விருப்பம் எப்படி இருக்கும்? நான் கடைசி நேரத்துல களிமா சொல்லி மௌத்தாகணும். ஒரு சில மனிதர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அதிலேயே நான் இருந்து மௌத்தாக வேண்டும் என்பது அவரவர் விருப்பம். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இறுதி விருப்பம், கடைசி ஆசை என்று ஒன்று இருக்கும். லாஸ்ட் விஷஸ். அவளுக்கு எப்பயுமே ஒரு கடைசி ஆசை அப்படிங்கிற அந்த ஆசையை முழுமையாக மரியாதையாக அதை நிறைவேற்றப்பட வேண்டும். அது மார்க்கத்திற்கு வரையறுக்கப்பட்ட ஒரு ஆசையாக இருந்தால் அந்த ஆசையை தாராளமாக நிறைவேற்றலாம். அந்த ஆசை இறந்தவருடைய நற்பெயரை பாதுகாக்கக்கூடிய, அதே போல அவர் மற்றவங்களுக்கும் அது தீங்கு விளைவிக்காத ஒரு ஆசையாக அது இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் இதை பற்றி பேசுகிறது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கடைசி மரண தருவாய். அந்த நேரத்துல பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்களா, மகன்களே, என்னுடைய கடைசி மரண தருவாய் நெருங்கிருச்சு, என்னுடைய கடைசி ஆசை ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளை பார்த்து அத்தாவுடைய ஆசை என்னன்னு சொல்லி மகங்க கேட்கிறாங்க. அத்தா சொன்னாரா, லிம தஅபுதூன மா மின் பஅதி, எனக்கு பின்னாடி நீங்க யாரை வணங்குவீங்க? நான் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா மகன்களே நீங்க யாரை வணங்குவீங்கன்னு சொல்லி அத்தாவுடைய கடைசி ஆசையை கேட்கிறார். அப்போ பிள்ளைங்க சொன்னாங்களா, நான் புது இலாக யா அல்லாஹ், உங்களை படைச்ச அதே ரொம்பதான் உங்க மௌத்துக்கு முன்னாடி நாங்களும் வணங்குவோம், வேற யாரையும் நாங்க வணங்க மாட்டோம். உங்களுடைய அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் யாரை வணங்கினாங்களோ அவங்களைத்தான் நாங்க இறைவனாக வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகன்கள் சொல்கிறார்கள். தந்தை மனம் குளிர்கிறார். அப்ப இதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கடைசி விருப்பமாக இருந்தது என்று திருமறை குர்ஆன் பேசியது. ஒரு மனிதனுடைய கடைசி விருப்பம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி மரண தருவாய், ரொம்ப ரசூலுல்லாஹ் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள். அந்த மரண தருவாயில
ரசூலுல்லாவுடைய ஆசை என்னங்கிறத ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. ரசூலுல்லா தன்னுடைய ஆசை, கடைசி ஆசையை தன் நாக்கு அது ஈரம் உணர்வதற்கு வரைக்கும் ரசூலுல்லா சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாவால பேச முடிஞ்ச சூழ்நிலை வரைக்கும் ரசூலுல்லா கடைசி ஆசையாக சொன்னது அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லா கடைசி வரைக்கும் சொன்னாங்களா, தொழுகை விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, தொழுகையில ரொம்ப கவனமா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ, மனைவியாக இருக்கட்டும், அடிமைகளாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், அதை சரியான முறையில கையாளுங்கிற விஷயத்தை தான் ஹதீஸ்ல வருது. ஃபமா ஸால யகூலுஹா ஹத்தா மா யஃபீன லிசானுஹு. நாக்கு மரண தருவாயில் வறண்டு போகும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஆசை இதுதான். தொழுகையை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுக்கும் தொழுகைக்கும் மத்தியில் மிக பின்னி பிணைந்த ஒரு பொருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அதை ரசூல் கடைசி மரண தருவாய் வரைக்கும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இதுதான் ரசூலினுடைய கடைசி ஆசை. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா ஃபத்தகுல்லாஹ் ஃபீமா ஐமானுக்கும். கடைசி நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹ்வினுடைய ஆசை என்ன தெரியுமா? தொழுகை தொழுகை. இதைத்தான் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சொன்னாங்க. அப்ப இதுதான் ரசூலினுடைய கடைசி ஆசையாக இருந்தது. அதே போல இன்னைக்கு நிறைய வீடுகள்ல மரண தருவாயில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைய பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அத்தாவை பார்க்கணும். கடைசி அந்த மையத்துக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆசை, என் பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும், நான் யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ எங்க குடும்பத்தெல்லாம் என்னை பார்க்க சொல்லிருங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த ஆசை மார்க்கத்திற்கு வரையறுக்கப்பட்ட ஆசை. கண்டிப்பாக அவர்களுடைய ஆசையை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஹஸரத் ருக்கையா ரலியல்லாஹுவினுடைய கடைசி மரண தருவாய். ருக்கையா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வினுடைய அவங்களுக்கு தட்டம்மை நோய் ரொம்ப முத்தி போய் இருக்குது. உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ பக்கத்துல உஸ்மான் ரலியல்லாஹு பேச முடியாம அழுது கண்ணீர் வடித்து கொண்டு ரசூலுல்லாஹ்வினுடைய மருமகன் ருக்கையா ரலியல்லாஹுவினுடைய கணவர் அழுது கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல உங்களுடைய கடைசி ஆசை என்னம்மான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வினுடைய மகளார் ருக்கையா ரலியல்லாஹு இடத்திலே கேட்கப்படுகிறது. அந்த நேரத்துல ருக்கையா ரலியல்லாஹு சொன்னாங்களா, எங்க அத்தாவோட கடைசியா பார்க்கணும், எங்க அத்தா முகத்தை நான் கடைசியா பார்க்கணும், என் தங்கச்சி ஜைனபு ரலியல்லாஹு கடைசியா பார்க்கணும். இந்த ரெண்டு ஆசை தான் எனக்குன்னு சொல்லி ஹஸரத் ருக்கையா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஜைனபு ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வையும் நான் பார்க்க வேண்டும். ஆனா அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்திற்காக வேண்டி சென்று விட்டார்கள் மக்காவிற்கு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வால மகளினுடைய கடைசி மரண தருவாயில இருக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் மகளினுடைய விருப்பம், என் கடைசி ஆசை ரசூலையும் என் தங்கச்சி ஜைனபையும் நான் காண வேண்டும். ஒரு கட்டத்துல ஆசை துடியாய் துடிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளவோ போராடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்திலேயே ருக்கையா ரலியல்லாஹுவினுடைய உயிர் போயிடுச்சு. அவங்களுடைய ஆசைப்படி ரசூலுல்லாஹ்வை அவங்களால பார்க்க முடியல. பார்க்காமலேயே அந்த உயிர் பிரிந்து போய்விட்டது. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் யுத்தமெல்லாம் முடித்து நேரா ருக்கையா ரலியல்லாஹுவினுடைய கபர்ஸ்தானுக்கு போயிட்டாங்க. அவங்க அடக்கப்பட்ட இடத்துக்கு பக்கீஅ ஜன்னத்துல் பக்கீ போயிட்டாங்க. போய் அந்த இடத்துல நின்றுகிட்டு தான் மகளுக்காக வேண்டி
அழுது பிரார்த்தனை பண்ணார்களாம். என் மகள் ருக்கையாவை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று மகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மரணிக்கக்கூடிய தருவாயிலே இருக்கக்கூடியவருக்கு கடைசி ஆசை யார் யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி தருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. முடிந்த அளவிற்கு அவர்களை பார்க்க முடியாவிட்டால் அவர்களினுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை பற்றிய விசாரணையை செய்துவிட்டு முடிந்த அளவிற்கு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நின்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது நபி வழி சுன்னத் என்ற செய்தியை இந்த வரலாறுகள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹஸரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுவினுடைய கடைசி மரண தருவாய். அந்த நேரத்தில் ரொம்ப அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு மகன்களை கூப்பிட்டு சொன்னாங்களா, அத்தா மகன்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஃபஇதா அனா மித்து ஃபலா தஸ்ஹபுனி நாயிஹா. பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்களா, எப்பா நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா யாரும் எனக்காண்டி ஒப்பாரி வைக்க கூடாது. இந்த ரசூல் காட்டி தந்த வழிமுறை இல்லை. மௌத்துக்கு முன்னாடியே பிள்ளைகளை சீர்திருத்தி விட்டு சென்று விட வேண்டும். எந்த அட்டூழியம் அனாச்சாரம் நடக்குமோ மௌத்தா போகக்கூடிய ஸ்டேஜுக்கு முன்னாடியே வசியத்து செஞ்சிடணும். கண்ட விஷயங்களை செஞ்சிடக்கூடாது, அனாவசியங்கள் செய்துவிடக்கூடாது, என்னுடைய மௌத்தை ஒப்பாரி வச்சிடக்கூடாது. பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தால் ஆணுக்கு காட்டிடக்கூடாது, ஆணுடைய ஜனாசாவை பெண்ணுக்கு காட்டிவிடக்கூடாது, மகரங்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்ற எல்லா அறிவுரைகளையும் அந்த மையத்து உயிரோடு இருக்கும் போதே சொல்லிவிட்டு போயிடணும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஃப்ரிட்ஜில் 2 ஃப்ரீசர்ல 2 நாள் 3 நாள்லாம் மையத்து கிடக்குது. அத்தா யாரு மௌத்தா போனாலும் சொல்லிடணும், நாங்க வந்தாலும் சரி யாரு வரலைனாலும் சரி என்னை கொண்டு போய் கபரஸ்தானில் அடக்கம் பண்ணிருங்க, என்னை ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அது எனக்கு பெரிய வேதனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யார் பொறுப்புதாரிகளோ அவர்களிடத்தில் முன்கூட்டியே புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இப்ப சொன்னாங்களா, வளான்னாரு அறியாமை காலத்துல போய் நெருப்புல எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி என்னைய எரிச்சிடாதீங்க. என்னை கபூர்ல அடக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை போட்டு என் மேல மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அத்தீமோ ஹவுல கபரி, என்னை அடக்கின பின்னாடி நீங்க பாட்டுல போயிடாதீங்க, என் கபூர்ல நில்லுங்க. நின்னீங்கன்னு சொன்னா கதிரம்மா தன் ஒரு ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய அளவுக்காவது என் கபூர்ல நின்று எனக்காண்டி துவா செய்யுங்க, என்னை அடக்கணும்னு போயிடாதீங்க. சும்மா ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு பிரிக்க எவ்வளவு நேரமாகுமோ அந்த அளவுக்கு நின்று எனக்காண்டி துவா செய்யுங்க. நீங்கள் நின்று கொண்டு எனக்கு கபரிலே பிரார்த்தனை செய்தால் எனக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கும். ஏன்னா எனக்கு கேள்வி கேட்க ஆள் வந்துருவாங்க கபரில், அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கும். மாதா என் ரப்பு கேள்வி எனக்கு கேட்க அனுப்பி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் பதில் சொல்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தன் பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார்கள். கடைசி ஆசையாக சொன்னார்கள் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஒரு சஹாபி ஆசைப்படுகிறார், அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஸல்லைத்தும் அலல் மய்யித்தி ஃபஹ்லிஸு லஹு துஆ. ஒரு மையத்தை தொழுகை வைத்து அடக்கப்பட்டு விட்டால் அந்த மையத்துக்காக வேண்டி நின்று நீங்கள் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். வஸலூ லஹு தஸ்பீத், யா அல்லாஹ் இந்த மையத்துக்கு கேள்வி கணக்க லேசாக்கு, அவருடைய நாவுல அந்த கேள்விக்கு பதில் வரவை யா அல்லாஹ்னு சொல்லி நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஸ்ல வருது, ஹஸரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய கடைசி மரண தருவாய். அந்த நேரத்துல அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா, இதா அன மித்து, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா ஃபஷத்து அலா சரீரி அல்ல பி இமாமத்தி,
என்னுடைய ஜனாசாவை நீங்க மரப்பட்டியில வைப்பீங்க, அப்ப என்ன செய்யுங்க, என்னுடைய ஜனாசாவை தலப்பாவை கொண்டு கட்டிடுங்க. ஏன்னு சொன்னா சும்மா அப்படியே அனாமத்தா மையத்தை நீங்க என்ன வச்சீங்கன்னு சொன்னா நீங்க தூக்கிட்டு போகும்போது அப்படியே குலுங்கி ஆடும். அதனால தலப்பாகையை வைத்து என்னுடைய ஜனாசாவை நீங்கள் கட்டி விடுங்கள். என்னுடைய ஜனாசாவை அடக்கி வீட்டுக்கு போன பின்னாடி ஒரு ஒட்டகத்தை அறுத்து எனக்காக வேண்டி சதக்கா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஹஸரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு. ஒரு மையத்தினுடைய ஆசை இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பொறுப்புதாரிகளை, பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அதனால எனக்காக வேண்டி சாப்பாடு ஆக்கி கொடுங்க, உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹஸரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா மையத்துக்கு மௌத்தா போயிட்டாங்கன்னா சோறு கொடுக்கக்கூடாது, எதுவும் கொடுக்கக்கூடாது, சதக்கா செய்யக்கூடாது, அவங்களுக்கு எந்த நன்மையும் சேர்த்து வச்சா போகாது, அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சஹாபியினுடைய கடைசி மரண தருவாயிலே நிறைய அறிவிப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்ன சஹாபாக்கள் ஏராளமானோர், என்னுடைய கபூர்ல நின்று எனக்காண்டி துவா செய்யுன்னு சொன்ன சஹாபாக்கள் ஏராளமானோர், என்னுடைய மௌத்துக்கு பின்னாடி சதக்கா செய்யுங்க, அது என்ன ஆசுவாசப்படுத்தும்னு சொன்ன சஹாபாக்கள் ஏராளமானோர் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல உயிரோட இருக்கும் போதே நம்முடைய கடைசி ஆசையை சொல்லிடுறோம். அண்ணன் தம்பி 4 பேரை ஒற்றுமையா இருக்கிறீங்கப்பா, என் மௌத்துக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிடணும். அத்தா அம்மா எதுவுமே சொல்லாம மௌத்தா போயிடுறாங்க, இங்க பார்த்தா அண்ணன் தம்பி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு உயிரோடு இருக்கும் போதே வசியத்து செய்து விட வேண்டும். கடைசி ஆசையை சொல்லிவிட வேண்டும். அலி ரலியல்லாஹுவினுடைய கடைசி மரண தருவாய். அந்த நேரத்துல தம் மகன் முஹம்மதுல் ஹனஃபியா ரஹ்மத்துல்லா அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹுவுக்கு ஹசன் ஹுசைன் தானே பிள்ளைங்க, அதெல்லாம் முஹம்மதுல் ஹனஃபியான்னு ஒரு புது பேரா இருக்குதுன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய மரணத்திற்கு பின்னால் ஹல்வா பின்த் ஜாஃபருல் ஹனஃபியான்னு சொல்லி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த அம்மா மூலமா பிறந்தவங்க தான் முஹம்மதுல் ஹனஃபியா. அப்ப அலி ரலியல்லாஹுவுக்கு 2வது மனைவியின் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. முதல் மனைவியின் மூலமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு மூலமா பிறந்தவங்க தான் ஹசன் ஹுசைனா ரலியல்லாஹு. அப்போ தன் 2வது மனைவியினுடைய பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாங்களா, ஊசிக்க பி தௌகீரி அஹவைக்க லி அதுமி ஹக்கிஹிமா அலைக்க. தம்பி, உங்க அண்ணன் 2 பேர் ஹசன் ஹுசைன் இருக்கிறாங்க, அவங்க மாற்றான் தாய் தான், இருந்தாலும் கூட அவங்க உன் மேல ரொம்ப உரிமையானவங்க. அதனால உங்க அண்ணங்க 2 பேரையும் கண்ணியமா நீ நடத்தணும். அலி ரலியல்லாஹு சொன்ன விஷயத்த சொல்றேன். உங்க அண்ணங்க 2 பேரு ஹசன் ஹுசைன் இருக்கிறாங்க, இந்த அண்ணன்கள் 2 பேரையும் நீ எப்பயுமே கண்ணியமா தான் நடத்தணும். ஏன்னு சொன்னா உன்னை விட உன்மேல் அவங்க 2 பேருக்கும் உரிமை இருக்குன்னு சொன்னாங்களா. ஃபத்தபிஅ் அம்ரஹுமா வலா தக்தஅ அம்ரம் தூனஹுமா. எதுவா இருந்தாலும் அண்ணன்கள்கிட்ட கேட்டு செய்ப்பா, நீ தனியா தன்னிச்சையா முடிவெடுக்கிறாளேன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தன்னுடைய 3வது மகனிடத்திலே கூப்பிட்டு சொன்னார்களா. அப்போ அதுக்கு பின்னாடி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஊசிகுமா பிஹி ஃபஇன்னஹு இப்னு அபீகுமா. ஹசன் ஹுசைன், இந்த பையன் என்னுடைய 2வது மனைவியினுடைய பையன், உங்களுடைய மாற்றான் தாயினுடைய பையன் தான், இருந்தாலும் கூட அவரை நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னா உங்க அம்மா வேணா வேறையா இருக்கலாம், ஆனா 2 பேருக்கும் அத்தா ஒரு அத்தா நான் தான், என் புள்ளதான் போது உங்களுக்கு தம்பி, அதனால தம்பியை நல்லபடியா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் அபாக்குமா இழிப்பு அத்தா உங்க மேல எப்படி
பாசம் வச்சிருக்கிறேனோ அதே பாசத்தை உங்க தம்பி மேலேயும் வச்சிருக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தம்பியை நல்லபடியா பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொல்லிவிட்டு மரணமாகிறார்கள். கடைசி ஆசைகளை அவர்கள் சொன்னார்கள், அதை நிறைவேற்றவும் பட்டது. ஆகவே நம்முடைய கடைசி ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அது ஷரியத்திற்கு உட்பட்ட ஆசைகளாக இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முஸ்லிம்கள், நம்முடைய ஈமான்தாரிகளினுடைய கடைசி ஆசை இப்படியும் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி ஆசை, கடைசி மரண தருவாய் எங்களுக்கு கலிமாவுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஆசையையும் ஒவ்வொரு முஃமினும் வைக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் இல்லாத அடிப்படையிலே பிள்ளைகளிடத்திலே நாம் இருக்கும் போதே நல்லபடியா சொல்லிட்டு போயிடணும். நம்ம மௌத்துக்கு முன்னாடி வரைக்கும் பசையாக இருந்த பிள்ளைகள் மரணத்திற்கு பின்னால் சில பேர் பிரிந்து போய் மிகப்பெரிய சண்டைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. அதனால உயிரோடு இருக்கும் போதே நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை ஒற்றுமைப்படுத்தி அவர்களுக்கு நல்லுபதேசங்களை செய்து நாம் நம்முடைய சந்ததிகளை சரிப்படுத்த வேண்டும். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு செய்த அந்த கடைசி ஆசையை அல்லாஹ் மிக அழகாக திருமறைகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த நல்ல வழியில் நம்முடைய ஆசைகளையும் நாம் தெரியப்படுத்த வேண்டும், அதை நிறைவேற்றுவதற்கும் அதிகமான முயற்சிகள் செய்ய வேண்டும். நம்முடைய கடைசி ஆசை அல்லாஹ் கலிமாவுடன் கூடிய வேலையாக ஆக்க வேண்டும் என்ற நியத் ஒவ்வொரு முஃமின்களுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும்